வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் நீங்கள் என் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னைக்கு நான் உங்களை ஒரு சூப்பரான இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன ட்ரெஸ் பண்ணோங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த பெலாசோ பேண்ட் வித் த டாப் அண்ட் மேட்சிங் ஹிஜாப். ஸோ இதை தான் நான் பேர் பண்ணிவிட்டு இன்னைக்கு கிளம்புனேன். வாங்க போகலாம். இன்னைக்கு சண்டேங்கிறனால ரோட்ஸ்லாம் ரொம்பவே காலியாக இருந்துச்சு. க்ரௌட் அந்தளவுக்கு இல்லை. அண்ட் நான் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னா மேங்கோ ஃபார்முக்கு கூப்பிட்டு போகிறேன். ஸோ மேங்கோ சீசன் இப்போ ஹைலைட். அண்ட் எங்கே பார்த்தாலும் மாம்பழம் வைக்கிறாங்க. நம்ம இப்போ மாந்தோப்புக்குள்ளேயே போயிட்டு மாம்பழம் வாங்க போகிறோம். வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் பயணம் பண்ணுங்க. அண்ட் போகிற வழி எல்லாமே அழகான பூந்தோட்டம் போட்டிருந்தாங்க. இது எல்லாமே மல்லி பூந்தோட்டம், அதுக்கப்புறம் செம்பருத்தியும் போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இந்த மாந்தோட்டம் சிட்டிக்கு அவுட்டரில் இருக்குது. ஸோ நானே என் ஹஸ்பண்ட் என் பையன் போயிருந்தோம். சூப்பராகவே இருந்துச்சு. என் பையன் ரொம்ப என்ஜாய் பண்ணான். அவன் மாங்காவெல்லாம் பறிச்சுக்கிட்டு இருந்தான். வெறும் மாம்பழம் மட்டும் இல்லாமல் இந்த இடம் கொஞ்சம் ஹெவன் மாதிரி இருந்துச்சு. அழகான பசுமை, நல்ல சுத்தமான காற்று, பறவைகளோட குரல், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தோட்டம் கொஞ்சம் பெருசாவே இருந்துச்சு. பக்கத்துல ஒரு சின்ன சாலை, அதை கடக்கணும். அதுக்கப்புறம் தான் தோட்டம். உள்ள போன உடனே மாம்பழ மரங்களால சூழ்ந்த ஒரு உலகம் மாதிரி. எங்க பார்த்தாலும் மரம், மரத்துல மாம்பழம். எவ்வளவு அழகு பாருங்க. ஒரு ஃபார்ம்ல இவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மாம்பழம் இருக்குங்கிறது நான் எதிர்பார்க்கல. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில வகைகளை நான் ஐடென்டிஃபை பண்ணேன். பங்கனப்பள்ளி இருந்துச்சு, ருமானி மாம்பழம் இருந்துச்சு, கிளிமுக்கு மாம்பழம் இருந்துச்சு. இதை தவிர்த்து உங்களால் வேற ஏதாவது டைப் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பங்கனப்பள்ளி ரொம்ப பிரபலமானது. அது பெரிய மாம்பழம், மஞ்சளாகவும் மெதுவாகவும் இருக்கும். நல்ல டேஸ்டா இருக்கும், சாப்பிட செமையா இருக்கும். கிளிமுக்கு மாம்பழம் இதுக்கு தனி ஃபேன் பேஸ் இருக்கு. வாசனையே போதும் மாம்பழம் சாப்பிடணும்னு நினைச்சிருவாங்க. ருமானி மாம்பழம் எங்க மாமனாருக்கு ரொம்ப பிடிச்ச டைப். இது பயங்கர ருசியா இருக்கும். புளிப்பா, கொஞ்சம் இனிப்பா, கிட்ஸுக்கு செமையா பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச வேற ஏதாவது வெரைட்டி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம டெய்லி லைஃப்ல நிஜமாவே இவ்வளவு வகையான மாம்பழம் இருக்குன்னே தெரியாம இருப்போம். அந்த தோட்டத்துல சில மரங்கள் 20 to 25 வருடம் பழமையானது. ஒரு மரத்துக்கு 100க்கும் மேல மாம்பழம் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த விஷுவலை நீங்களே பார்த்தா மவுத் வாட்டரிங் ஆயிடும். இந்த மாம்பழம் எனக்கு ஃப்ரெஷ்ஷா கொடுத்தாங்க. நான் அங்கேயே இது ஃபுல்லா காலி பண்ணிட்டேன். நல்லா டேஸ்டியா இருந்துச்சு. அண்ட் ஏன் பையன் பாருங்க, அவர் மாங்காய் பறிக்க கிளம்பிட்டாரு. நாங்க பங்கனப்பள்ளி வாங்கிட்டு வந்தோம். அது கொஞ்சம் பழமும் இல்லாம காயம் இல்லாம ஒரு மாடரேட் இருந்துச்சு. ஒரு 2 to 3 days நம்ம வச்சிருந்தோம்னா அது பழுத்துரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்க அதை வாங்கிட்டு வந்துட்டோம். ருமானி ரொம்ப காயா இருந்துச்சு. ஸோ 1 week ஆகும் அது கொஞ்சம் பழுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அதை வாங்கலை. அண்ட் உங்களுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்கிறேன். இந்தியா முழுக்க மாம்பழம் கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவாங்க. மேங்கோ சீசன் யூஸ்வலி ஏப்ரல்ல இருந்து ஜூலை வரைக்கும் இருக்கும். தமிழ்நாட்டில் சேலம், தர்மபுரி, தேனி, கிருஷ்ணகிரி, ஈரோடு போன்ற இடங்கள்ல நிறைய மாம்பழ தோட்டங்கள் இருக்கு. நம்ம சாப்பிட்ற மாம்பழம் மட்டும் இல்லாம எக்ஸ்போர்ட்டுக்கும் யூஸ் பண்றாங்க. இங்க உள்ள நுழைஞ்சோனே நல்ல ஒரு வில்லேஜ் ஃபீல் கிடைச்சிச்சு. இந்த மாதிரி பழங்கள் நம்ம டைரக்டா மரத்துல இருந்து நம்மளே பறிச்சு எடுத்துட்டு வரோம். அதனால குழந்தைகளுக்கு தைரியமா கொடுக்கலாம். இந்த மாதிரி லோக்கல் ஃபார்முக்கு விசிட் பண்ணும்போது நமக்கு நிறைய நாலேஜ் கிடைக்குது. அதே சமயம் மைண்டும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்கள் கூட ஒரு மாம்பழம் தோட்டத்துக்கு போயிட்டு பாருங்கள். கிட்ஸும் அடல்ட்ஸும் என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் ஃபேவரட் மேங்கோ வெரைட்டின்னு சொல்லுங்கள்.
நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அதுவரை தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நன்றி.